வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஸ்லீவ் வந்து நான் எந்த ட்ரேசிங்கும் மார்க்கிங்கும் பண்ண கிடையாது. ஸ்லீவோடைய சென்ட்ரு மார்க் பண்ணி அதுலேருந்து லென்த் எவ்வளோன்றதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்துட்டு ட்ரேசிங் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவோடைய லைனை ஃபஸ்ட்டு நான் போட்டுடுறேன். அது ரொம்ப ஈஸி. ஸ்லீவோடைய பேக் நெக் போர்ஷன்லேயே இருக்குது. ஸோ அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போ கூட நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் மேலே, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்லீவோடைய லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்ட்ரலேருந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்துட்டு ஒரு மேங்கோ மோட்டிவ், அதாவது ஆல்ரெடி நான் வந்து ஒரு மேங்கோ மோட்டிவ் நிறைய வச்சுருக்கேன். ஸோ அதில் அது லைட்டாக அந்த கர்வ் மட்டும் கட் பண்ணிவிட்டு, அந்த கர்வ் எனக்கு வேண்டாம். ஸோ வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்டோன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ட்ரா பண்ணும்போது வளையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன அட்டை மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். வேறு எந்த ரிஸ்க்கும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. அப்படியே கீழே வச்சோன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே வச்சுட்டு அளந்துக்கலாம். அளந்துட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு கீழேருந்து, அதாவது ஸ்லீவோடைய லைன் இருக்குது இல்லையா, அந்த ஸ்லீவ் லைன்லேருந்து ஒரு 1 இன்ச் வர்ற மாதிரி லைட்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு அது டவுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம லைட்டாக கை எடுத்தாலும் மாறிக்கும். ஸோ அதனால் அந்த 1 இன்ச் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன லைன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக விலகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு வந்து அளந்து பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு லைன் மாதிரி, சின்ன லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டாச்சு. நகராத மாதிரிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரேசிங் பேப்பர் வந்து போடாமல் ஏன் இந்த மாதிரி அதோடைய மேக்கிங் போடுறேன் அப்படின்னா, இதோடைய ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸி ஸ்டிச்சஸ் தான். ஸோ வந்து அதை ட்ரேஸ் பண்ணுறது எப்படி, இல்லை ட்ரா பண்ணுறது எப்படி அப்படின்னு போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேசிங் பேப்பர் கொடுக்குறத விட எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, டிசைனை வந்து மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக அந்த 1 இன்ச் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. நம்ம அதை எடுத்துடலாம் இனி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வங்கி மாதிரி வரைய போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த வங்கி ஸ்டார்ட் ஆகிறது ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா நம்ம அந்த மெஷர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஏன்னா அந்த மெஷர் இருந்தால் தான் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஸோ 2 பக்கமும் ஈக்குவலாக வரணும். ஸோ அதனால் 2 பக்கமும் 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து அப்படியே ட்ரா பண்ணி மேலே ஒரு 1 இன்ச் கேப்பில் நம்ம கொண்டுட்டு போகிறோம். பட் இது ஒரே லைனில் நம்ம வரைய போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரைஞ்சி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது பர்ஃபெக்டாக நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்ட முடியாது. கண்டிப்பாக நான் எரேஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணுவேன். ஒன் சைடு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அதையும் நான் எரேஸ் பண்ணிவிட்டு வங்கி மாதிரி மறுபடியும் வர்ற வரைக்கும் அதை நான் திருப்பி ட்ரா பண்ணுவேன். ஸோ அது ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்ட முடியல. ஏன்னா நான் நிறைய அழைச்சி நான் ட்ரா பண்ணுவேன். ஸோ அந்த வங்கி மாதிரி வர்றது வந்து மேலே இன்னொரு கர்வ் வந்து பர்ஃபெக்டாக வரணும். இந்த மாதிரி வராது. ஸோ இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு வரைஞ்சி முடிச்சுட்டு தான் காட்ட முடியும். பிகாஸ் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வர்ற வரைக்கும் அழைச்சி நான் வரைவேன். ஸோ அந்த வங்கி மாடல் பர்ஃபெக்டாக இப்போ வந்திருக்கு. ஸோ அதை நான் வந்து அழைச்சி முடித்து வரைஞ்சிருக்கேன். அதாவது அவங்க என்ன டிசைன் ஷேப் கொடுத்தாங்களோ அந்த வங்கியை நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ மேலே வந்து செக்குடு போர்ஷன், அதாவது ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுக்கு எப்படி வந்து போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது நம்ம ஸ்கேல்லையே வந்து பர்ஃபெக்டாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ அதை வந்து நம்ம சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் சென்டரில் இருந்து அப்படி லைன்ஸ் போடுறேன். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு மெஷர் வந்து இதையும் நம்ம அழைச்சி போட்டுக்கலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்ஸ் வந்து நம்ம போடும்போது அந்த ஐ பாயிண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ நம்ம கண்லேயே அளந்துப்போம். ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன் கண்டினியூவாக.
நம்ம வந்து இதில் எந்த விதமான மோட்டிஃபும் போட போகிறது கிடையாது. சென்ட்ரல் ஒரு ஸ்டோன் மட்டும் கொடுத்து அதை சுற்றி வந்து செயின் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். அதனால் வந்து நம்ம அது ரொம்ப மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து காமனாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான், ஸ்கொயரில் வர்ற மாதிரி. ஸோ ஸ்கேல் வச்சு ஃபுல்லாக ஹரிசான்லையும் வெர்டிக்கல்லையும் நம்ம மாற்றி மாற்றி லைன்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கணும். ஸோ அதை மெஷர் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம ஐ பாயிண்டில் தான் வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேம் அதே தான் திருப்பி திருப்பி நம்ம போட போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த செக்குடு போர்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிசைனிங்க்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு, செக்குடு போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது செப்பரேட் பண்ணிடலாம். நம்ம அந்த அவுட்லைன் வந்து சீக்கிரமாக எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அந்த வங்கியை ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸ் கொடுத்து செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். செக்குடுக்கும் நம்ம உள்ளே ஒரு மோட்டிவ் கொடுக்க போகிறோம், அதுக்கும் உள்ளே வந்து ஒரு பெரிய டிசைன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஒரு சிம்பிள் மேங்கோ மோட்டிவ் தான் நம்ம போட போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சேம் டைம் வந்து இது ஒரு கிளாசிக் டிசைன் தான். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பழைய மாடல் தான். பட் நம்ம வந்து இதில் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி புதுசாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன், சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோன் செயின். இது வந்து நம்ம ரெண்டாக கொடுக்கறது, இது எல்லாமே அதே மாதிரி ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறது, இது எல்லாமே காமன். பட் வந்து அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், இது என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம். சேம் டைம் வந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அது தெரியாமல் இருக்கும், புரியாமல் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்னும் ஓல்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எஸ் டைப்பில், பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதனால் அதை நான் அடிக்கடி போடுறேன். ஏன்னா யாராச்சும் ஒருத்தருக்காவது அந்த விஷயம் வந்து புதுசாக இருக்கும். ஸோ அதனால் அதை நான் அடிக்கடி போட்டுட்ருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் இப்போவும். இது வந்து ஸ்டோன் செயின் வந்து நம்பர் 14. ஸோ இந்த நம்பர் 14 வந்து ரொம்ப இருக்கிறதுலையே சின்னது. ஸோ அதை தான் நான் இப்போ வங்கிக்கு கொடுக்க போகிறேன். ஸோ சேம் ஒரு செயின் விட்டு ஒரு செயின் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாங்கிறது நான் சுகர் பீட்ஸ் வச்சு மேங்கோ மோட்டிஃபையும் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மேங்கோ மோட்டிவ் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரா பண்ணது வந்து அலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஸ்டோன்ஸ் தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அந்த ஸ்டோன் எந்த அளவுக்கு பெருசுங்கிறத பார்த்திங்கனாவே அதில் எவ்வளோ கேப் விடலாம் அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டோன் மட்டும்தான் வைக்க போகிறோம், இடையில வந்து பீட்ஸ் சுகர் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேப் விட்டுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பழகிடும். ஒரு 2 ஸ்டோன் வச்சிங்கனாவே 3வது ஸ்டோன் வைக்கும்போது உங்களுக்கு அந்த கேப் தன்னை போல் வந்துடும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, புதுசாக இருக்காது. அதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் ஐடியாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக வச்சுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த சாரியோட கலர் வந்து க்ரீன். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் எதுவும் பேக் நெக் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற சேம் அதே ஸ்டோன் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து சாரியோட பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்காது, பிகாஸ் அது ஒரு ப்ளவுஸ்லேருந்து எடுத்தது. பேக் நெக் டிசைன் வந்து ரொம்ப நியூ ட்ரெண்ட் மாடலு, பட் நம்மளுடைய ஸ்லீவ் டிசைன் வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலு. ஸோ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அதை அவங்க கேட்டதை நம்ம பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் டிசைன்ஸ் வந்து நம்ம போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சேம் அந்த க்ளூ வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஸோ அதை அப்பப்போ எடுத்து விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டோன் வந்து பர்ஃபெக்டாக ஒட்டாது, ஒட்டினாலும் அந்த ஸ்டோன் வந்து அந்த நீடிலோடு ஒட்டிக்கும். ஸோ அப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அடிக்கடி அதை எடுத்து விட்டுட்டு இல்லை தொடச்சி விட்டுட்டு நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக இதே மாதிரி அந்த ஒரு சின்ன கேப், நம்ம சுகர் பீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கேப் விட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த சுகர் பீடோடைய லைனை ஒட்டி
நம்ம த்ரெட்டு போயிட்டு வரும் அந்த சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு சைடில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கேப் விட்டாலும் சரி, அது விடலைனாலும் சரி, அது எப்படி வைக்கிறது அப்படின்னு ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். சேம் இதே மாதிரி அந்த மேங்கோ மோட்டிவ் ஃபுல்லாக சுற்றியும் நம்ம வந்து வைக்க போகிறோம். வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இப்போ இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே வந்து நம்ம இந்த செக்குடு போர்ஷனை ஃபில் பண்ணிடலாம். இந்த செக்குடு போர்ஷனுக்கு நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணலை, இந்த ஜரி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து A1 மம்தா. இது வந்து மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஃபில்லிங்க்கெலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த செக்குடு போர்ஷனுக்கு யூஸ் பண்ணலான் இருக்கேன். பிகாஸ் அது வந்து நம்ம வந்து ஒரு ஜரியோ இல்லை வந்து சுகர் பீட்ஸோ கொடுக்கல. ஸோ அதனால் டபுள் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் மம்தாவில். அதுவே ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. பட் அந்த லைன் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் பார்க்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், தொட்டு பார்க்கும்போது இன்னும் நல்லா தெரியும். A1 மம்தாவில் போடுறதுக்கும், அது டபுள் ஜரியில் நான் போட்டுட்ருக்கேன் இப்போது, அதில் போடுறதுக்கும் நம்ம இந்த ஸ்லீவ் லைன்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா நார்மல் ஜரி, அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அது ரொம்ப லேஸாக இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே. ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே செக்குடு போர்ஷன் ஃபுல்லாகவே A1 மம்தா வச்சு மட்டும்தான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் 2 லைனுமே நம்ம போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த A1 மம்தா வச்சுட்டு ஜரி த்ரெட்டில் டபுள் ஜரி த்ரெட் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், அது ரொம்ப திக்காக இருக்கும். இதே நம்ம நார்மலில் கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதுவும் நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம செக்குடு போடுறதுக்குள்ளே அது ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மேங்கோ மோட்டிவ் போடுறதுக்கு முன்னாடி செக்குடு போர்ஷனில் வந்து க்ளூ வச்சு நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம மேங்கோ மோட்டிவோட ஒர்க்கு முடிக்கிறதுக்குள்ளே செக்குடு போர்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அது ட்ரை ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிகிட்டு இருந்தோன்னா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக, அதாவது கொஞ்சம் அதிகமாகவே க்ளூ வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸோட சைடில் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக உரசும், சாரியோடு உரசும் போது கண்டிப்பாக அது விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி விழுகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமான க்ளூஸ் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி ஷேக் பண்ணால் திரும்பி இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நிமிர்ந்துக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ட்ரிக்ஸ் தான் இது. லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா விழுந்துடும், நம்மளுக்கு முன்னாடி திரும்பி விழுந்துடும். ஸோ அதான் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம வைக்க போகிறோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதை வச்சுட்டு இதை சுற்றியும் நம்ம ஜரி லைன் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அந்த லைன்ஸ் கொடுக்குறதும் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப ஈஸி வே, அது வந்து நான் உங்களுக்கு பேக் நெக்லேயே சொல்லிட்டேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது ஃபுல்லாக வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மேங்கோ மோட்டிஃபை நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுகர் பீட்ஸ் தான் சென்ட்ரலில் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இந்த ப்ளவுஸோட கலரே எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம அதை அடிக்கடி இடையில வந்துட்டு இந்த ஸ்டிச்சஸ் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து ப்ளவுஸோட கலரே எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 3 பீட் கொடுத்துட்டு ஒரு லாங் ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, எகெயின் பக்கத்தில் ஒரு செயின். கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டோன்னா, நம்மளுக்கு லாங்காக போட்டோன்னா கண்டிப்பாக அந்த செயின் வந்து வெளியே தெரியும். அந்த க்ரீன் ஸ்டோனுக்கு மேலே அந்த பிங்க் கலர் த்ரெட்டு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் அது தெரியாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பக்கத்தில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு சின்ன செயின்ஸ் போட்டு அந்த ஸ்டோன் வரைக்கும், அந்த ஸ்டோனோட சென்டர் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போயிடணும். மறுபடியும் 3 பீடு வச்சுட்டு, அந்த 3 பீடு பத்தலை. ஸோ அதனால் நான் அதில் 2 பீடு மட்டும் வைக்கிறேன். மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின். சேம் இதே தான் வந்து கண்டினியூவாக எல்லாமே போட போகிறேன். இப்போ வந்து சென்டரில் இன்னொரு லைன் நான் போடலை. இப்போ இது 2 பீடுக்கு நடுவில் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து சென்டரில் ஒரு லைன் போடலை. ஆக்சுவலாக அதை மறந்துட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போடுறதுக்கு. ஸோ அந்த சென்டரில் கண்டிப்பாக இப்போ சுகர் பீட்ஸ் கொடுத்து லைன் போட்டுட்டு தான் நம்ம மறுபடியும் அந்த லைன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சேம் ட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம்.
லைட்டாக ஒரு பீட் பத்தலை, ஸோ நான் ஒரு பீட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், 2 பீடுக்கு இடையில நம்ம இப்போ கொண்டுட்டு வந்துட்டுருக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல லாக் போட்டே முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் நம்ம இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டிச்சஸ். ஸோ இந்த இடத்துல லாக் போட்டு முடிச்சுட்டு அந்த சுகர் பீட்ஸை சென்டரில் கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். 4 பீடாக வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே, எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல. இப்போ வந்து ஸ்டோன் செயின் ஆல்ரெடி வந்து நம்பர் 14 இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா வங்கியில். ஸோ அதையே தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். உள்ள அடுத்த லேயராக கொடுக்க போகிறோம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. 14 வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ன்ஸுக்கெல்லாம் 14 ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த லைட்டாக ஒரு ஸ்டோன் விழுந்துருக்கு. ஸோ நம்ம அதனால் இந்த சைட்லேருந்து எடுத்துக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்டோன் செயின் வச்சுட்டு அடுத்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்பர் 3 கொடுக்க போகிறோம். நம்பர் 3 கொடுத்துட்டு உள்ள க்ளூ அப்ளை பண்ணி ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் நம்ம அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்படியே சொல்லிட்டேன், ஓரலாகவே நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் நம்ம அவுட்டரில் வந்து இன்னும் டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நான் வந்து ஃபுல் டிசைன்ஸே நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த மேங்கோ மோட்டிவ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஓவராலில் வந்துட்டு அதே நம்பர் 3 அங்கே சென்டரில் அடுத்து ஸ்டோன் செயினுக்கு அடுத்து லேயர் கொடுத்துருக்கோம் இல்லையா நம்பர் 3, அதுதான் வந்துட்டு ப்ளவுஸ் கலர் நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சுட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து சக்கரைக்கு மேலே வைப்போம் இல்லையா அந்த ஸ்டோனு. அதுக்கப்புறம் வந்து பார்டர்டு ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் நம்ம வாட்டர் ஃபில்லிங் பண்ணலாம். வாட்டர் ஃபில்லிங் வந்து கஸ்டமர்ஸோடைய சாய்ஸ் கேட்டு நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அங்கங்கே பீட்ஸ் வச்சு விட்டோம்னா அது அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஓவராலாக வந்து செக்குடு போர்ஷன் உள்ளே வந்து கொஞ்சம் பிளாங்காக இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது மேக்ஸிமம் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் அதனுடைய லுக் தெரியும். இதை விட வாட்டர் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா லுக் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.